கார்த்திகை தீபம் சீரியலோட இன்றைக்கான ஒரு குட்டி ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாச்சியார் ஒரு பக்கம் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாரு. ஸோ நிறைய பிளட்டும் லாஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு சீக்கிரமே ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உடனே அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டாக்டர். அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் கார்த்திக் இவங்க எல்லாருக்கிட்டேயும் கையெழுத்து வாங்குறாங்க நர்ஸ். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், எல்லோரும் ஒரு தடவை போய் அவங்கள பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு போயிடுறாரு. எல்லாருமே அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க ரூம்குள்ளே. அப்போது நம்ம தீபா பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. நீங்கள் தன் பையன் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக இப்படி உங்கள் உசிரியை பணைய வச்சுட்டிங்களே. ஸோ உங்களால் தான் இந்த தாலி என் கழுத்தில் இன்னும் இருக்குது. ஸோ இது நிலச்சி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உயிர் பிழைச்சி வந்தால் மட்டும்தான் இந்த தாலி என் கழுத்தில் இருக்கும் அத்தை. அது வரைக்கும் இந்த தாலி என் கழுத்தில் இருக்க போகிறதில்ல. நீங்கள் எப்போ நல்லபடியாக குணமாகி வரீங்களோ அப்போது உங்கள் பையன் கையில் கொடுத்து இந்த தாலியை என் கழுத்தில் கட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தீபா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கழுத்தில் இருக்க தாலியை கழட்டி அவங்களுடைய காலடியில் வச்சிட்றாங்க தீபா. அந்த இடத்துல எல்லாருமே பயங்கர ஷாக்கிங்கில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போது இன்னொரு பக்கம் நம்ம ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா கேவலமாக யோசிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஆஹா இந்த ஒரு வாய்ப்பு நமக்காகவே இருக்க மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லி ரம்யா இதுதான் நமக்கு சரியான சந்தர்ப்பம். இப்போது இந்த நாச்சியாரை நம்ம கொன்னுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாச்சியாரும் செத்த மாதிரி இருக்கும், தீபாவும் இந்த லைஃப்பை விட்டு போன மாதிரி இருக்கும். அதாவது நம்ம நாச்சியாரை கொன்னுட்டோம் அப்படின்னா தீபா நம்மளே அவங்கள கொன்னுட்டோம், இந்த வாழ்க்கை அவங்க போட்ட பிச்சை. ஸோ அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியிலேயே அவள் இந்த தாலியை கழுத்தில் போட்டுக்க மாட்டான். அதுக்கப்புறம் கார்த்திக்குடைய லைஃப்பில் இருந்து நிரந்தரமாக போயிடுவான். அதுக்கப்புறம் நம்ம கார்த்தியுடைய லைஃப்பில் வந்துடலாம். ஸோ இந்த வீட்டுக்கு இதுக்கப்புறம் நம்ம ஒரு மருமகளாக ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரம்யா இப்படி யோசிக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.